பொன்முடி தரப்புல இருந்து கேட்டா நானும் தான் பேசினேன், அந்த ஆளும் தான் பேசினாரு, ஆனா எங்கிட்ட மட்டும் வந்து பதவியை பறிச்சிட்டீங்க, ஆனா அவருக்கு மட்டும் கரிசனம் காட்டுறீங்க. அப்போ பொன்முடியை வந்து கூல் டவுன் பண்ணணும். வன்னியர் சமுதாயத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அவருக்கு மட்டும் பதவியை பறிக்காம அவர் வச்சிருக்கீங்க. அவரும் தான் பேசினாரு, நானும் தான் பேசினேன், நானாவது நல்லா இருக்கிறவங்களை பத்தி பேசினேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியே பேசினாரு, அவர் மேல நடவடிக்கை எடுக்கல, எம் மேல மட்டும் நடவடிக்கை. அங்க ஒரு சலசலப்பு நடக்குது. இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமைச்சர் நான் வெவ்வேறு மாவட்டங்களாக இருந்தால் கூட ஒரு மூத்த அமைச்சர் இருவருமே சர்ச்சைக்குரிய பேச்சு தான், 2 பேருமே ஒரே குற்றம் தான் 2 பேருக்கும். ஆனால் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதவியை பறிக்கிறதும், இன்னொருத்தருக்கு வந்து பதவி இறக்கம் பண்ணுறாங்கன்னா, அந்த பதவி இறக்கம் பண்ணதும் 2 வார காலம் இடைவெளி ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொன்முடி தரப்புல இருந்து கொடுக்கப்படக்கூடிய வந்து நெருக்கடிகள், அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள், அழுத்தங்கள், அங்கே பொறுமல்கள், புலம்பல்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொன்முடியை வந்து கூல் டவுன் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும் கேட்டால், எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய வேலையை, எதிர்க்கட்சிகள் வந்து கடுமையான விமர்சனங்கள் செய்யக்கூடிய வந்து இந்த அரசு மீது வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பளிக்கக்கூடிய அமைச்சர்கள் சில பேர் இருக்கிறாங்க. அதான் வாயை விடக்கூடிய அமைச்சர்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா முதல்ல துரைமுருகன் தான் வருவார். நான் என்ன கேட்குறேன், சாதனைகள் செய்யக்கூடிய அரசு, அந்த அரசை சார்ந்த அமைச்சர்கள் சாதனை பண்ணவங்களை எதுக்காக மாற்றணும்? ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழகத்தில் திமுக அமைச்சரவை கடந்த 2 வாரங்கள் முன்னாடி தான் மாற்றி அமைக்கப்பட்டது. 2 வாரத்துக்குள்ளாரவே மீண்டும் இலாகாக்கள் மாற்றப்பட்டிருக்கிறது, அமைச்சரவை மாற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு பேசு பொருளா இருந்துட்டு இருக்கு. என்ன காரணத்துக்காக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ வந்து அமைச்சரவையில இலாகா மாற்றம் செய்திருக்காங்க? அதுவும் கட்சியுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களிடத்துல இருந்த கனிம வளத்துறை எடுத்து அந்த கனிம வளத்துறையை வந்து அமைச்சர் ரகுபதி அவர்களிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ரகுபதி அவர்களிடம் இருந்த சட்டத்துறை துரைமுருகன் அவர்களுக்கு மாற்றப்பட்டிருக்கு. என்ன காரணத்துக்காக இப்படி இலாகா மாற்றம்? இல்ல, திமுக அரசு வந்து பதவியேற்றதிலிருந்து எதிர்க்கட்சிகள் மற்றும் மாற்றுக் கட்சிகள், திமுக கூட்டணி அல்லாத கட்சிகள் வந்து செய்யக்கூடிய வேலைகளை வந்து சில அமைச்சர்கள் செஞ்சுட்டே இருந்தாங்க. அதாவது நான் சொல்றது விமர்சனங்கள் வந்து வரும்படியாக இல்லது வந்து அரசுக்கு அவப்பெயர் ஏற்படும்படியான சில வேலைகளை வந்து இவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டாங்க. சில அமைச்சர்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னு கேட்டால், இங்கே வந்து ஏற்கனவே பதவியேற்கம் பண்ணி மீண்டும் பதவி கொடுத்த நாசராக இருக்கட்டும், பொன்முடி, இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன கேட்டால் விஞ்சர் அளவுக்கு வந்து கேட்டால் வந்து துரைமுருகன் பல முறை வந்து பல சர்ச்சைகள்லாம் பேசியிருக்காரு கடந்த காலத்தில். ஸோ இப்போ எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய அல்லது ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்களை வைக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய வேலைகளை வந்து அமைச்சர்களே செஞ்சுட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு தலைவலியாக இருந்தது. பல முறை வந்து முதலமைச்சர் வந்து நேரடியாகவே வந்து கூட்டங்கள் மூலமாக, பொதுக்குழு அல்லது கூட்டங்கள், கட்சி கூட்டங்கள் மூலமாகவே சொல்லியிருந்தார். ஆனால் இவங்க மாறுற மாதிரி இல்லை. இதுக்கிடையில் செந்தில் பாலாஜி வந்து அவர் பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கழுத்துக்கு கத்தி தூங்குற மாதிரி நீண்ட காலம் அந்த பிரச்சனை இருந்து ஒரு வழியாக வந்து கேட்டால் அது முடித்து வைக்கப்பட்டது. அவர் பதவி இறக்கம் வந்து நடந்தது. ஆனால் அவர் சர்ச்சையான பேச்சுக்கள் பேசக்கூடியவர் கிடையாது. இருந்தாலும் கேட்டால் வந்து முழுமையாக செந்தில் பாலாஜி ஒரு சர்ச்சைக்குரிய நபராக இருந்தார் அந்த பதவியில் இருக்கிறது. ஸோ இப்படி ஒரு பதவி மாற்றம் செய்யப்படுது. அதுக்கு பிறகு வந்து பொன்முடியும் துரைமுருகனும் ஒரே காலகட்டத்தில் சர்ச்சையான பேச்சுக்களை பேசுகிறாங்க. அவர் சைவம் சித்தாந்தம் பற்றியும் வைணவம் குறித்து இவர் பேசின அந்த பேச்சுக்கள் இருக்கு இல்லையா, நின்றுக்கிட்டு படுத்துக்கிட்டுன்னு சொல்லி. ஸோ அந்த பேச்சுக்கள் வந்து பதவி கண்டிப்பாக பறிக்கணுன்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டதுக்கு கூட காரணம் கேட்டால் நீதிமன்ற தலைவர் கட்சி பதவியை வந்து எடுத்தாங்க. ஆனால் பதவியை வந்து அவர் மந்திரி பதவி வந்து அவர் நீக்கணுன்றது வந்து கேட்டால் நீதிமன்ற அறிவுறுத்தல் படி பல முறை வந்து சுட்டி காட்டின பிறகு இந்த அரசு சுட்டி காட்டின விட கேட்டால் கிட்டத்தட்ட குட்டு வைக்கிற மாதிரி உயர்நீதிமன்ற சில கருத்துக்களை சொன்ன பிறகு ஒரு கட்டாயம் பண்ணக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டாங்க. அப்படியான ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்ட போது அவருடைய வந்து செந்தில் பாலாஜியோட சேர்த்து அவருடைய வந்து பதவியை பறிக்கிறாங்க. பொன்முடியோட வந்து மந்திரி பதவி பறிக்கப்படுது. இந்த மாதிரி ஒரு சூழல்னு கேட்டால் ஒரே காலகட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து துரைமுருகன் பேசின அந்த பேச்சுக்கு நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டது? பொது மன்னிப்புனா அவரும் வந்து மன்னிப்பு கேட்டார் மக்கள்கிட்ட. இவரும் மாற்றுத்திறனாளிகள் வந்து நான் மனம் நோக்கும்படி நான் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார். ஸோ மன்னிப்பு கேட்டாலே குற்றம் நடந்தது ஊர்ஜிதமாகிடுது. சரிங்களா? அப்போது
இவருடைய பதவி பறிக்கப்படுது. பொன்முடியை வந்து ஒரு மூத்த அமைச்சர் தான், அவருடைய பதவி பறிக்கப்படுது. ஆனால் வந்து துரைமுருகனுக்கு மட்டும் வந்து கேட்டால் அந்த கரிசனம் காட்டுற மாதிரியான நடவடிக்கை இருக்குது. அதுக்கு காரணம் கேட்டால் உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டினதுன்னு சொன்னால் கூட இங்கே பலரும் கூட மாற்றுத்திறனாளிகள் தரப்பில் இருக்கிற அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள், அந்த தரப்பினர்கள், மாற்றுத்திறனாளிகள் தரப்பினர்கள் வந்து பலரும் கூட கேட்டால் நீங்கள் வந்து அரசியலுக்காக எங்களை வந்து நீங்கள் வந்து பேசுறதுன்றது வந்து கேட்டால் வந்து ஒரு இழிவுபடுத்தி பேசுகிறீங்கன்னு சொல்லி பல கண்டனங்கள் வந்தது. அப்போ மாற்றுத்திறனாளிகளை மதிக்கக்கூடிய ஒரு அரசாக இருந்திருந்தால் உடனடியாக வந்து அதை நீக்கியிருக்கணும். ஆனால் அந்த மாதிரியான காலகட்டத்தில் நீக்காமல் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் கழித்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீக்கலை. இப்போவும் கூட அதில் அவர்கிட்ட வந்து சில இலாக்காக்களை மட்டும் இல்லை, அதுதான் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. இப்போ வந்து துரைமுருகன் அவர்கள் ஒரு விமர்சன பேச்சுக்களை கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அவருடைய கட்சி பதவி பறிக்கப்படுகிறது, இல்லை அமைச்சர் பதவி பறிக்கப்படுகிறதுன்னா முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் வந்து இலாகா தான் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு, அவருடைய பதவி பறிக்கப்படலை. கரெக்ட். நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப கரெக்டான கேள்வி. இதை நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ பொன்முடி அவர்கள்கிட்ட வந்து அந்த அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட பிறகு இப்போ செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் கேட்டால் அவர் வந்து பல நெருக்கடிகள் வந்து இந்த அரசுக்கு வந்து பெரிய அவரை வந்து பதவி இறக்கம் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. உச்சநீதிமன்றத்தோட கூட்டுதல் அடிப்படையில் தான் வந்து அவர் பதவி எடுத்தாங்க. அதே மாதிரி பொன்முடியும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஆனால் பொன்முடிக்கு வந்து கேட்டால் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டாயம் பரீட்சையாக கட்டாயம் நீதிமன்றம் அட்வைஸ்னு ஒன்று இருக்குது, அறிவுறுத்தல்னு ஒன்று இருக்குது. ஆனால் வந்து அதான் கேட்டால் சுட்டி காட்டுதுன்னு ஒன்று இருக்குது, குட்டி காட்டுதுன்னு ஒன்று இருக்குது. உச்சநீதிமன்றம் குட்டி காட்டியிருக்கு செந்தில் பாலாஜி விஷயத்தில். ஆனால் வந்து இங்கே உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டுது இப்படி வந்து ஒரு மரபு இல்லை, இப்படியான ஒருத்தர் வந்து கேட்டால் இந்த பதவியில் இருக்கலாமா, ஒரு ஆபாசமான வந்து ஒரு பேச்சுக்கள் சொல்லும்போது இதை ஒரு அட்வைஸாக எடுத்துக்கிட்டு கூட வந்து கடந்து போயிருக்க முடியும். ஆனால் வந்து ஒரு நெருக்கடிக்கு ஆளான உடனே கேட்டால் அவர் கட்டாயமாக அவர்கிட்ட வந்து அந்த பதவியை வந்து பறிக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இவர் மீது எந்த ஒரு அறிவுறுத்தலும் உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ எந்த நெருக்கடியும் இல்லை துரைமுருகனுக்கு. ஆனால் இந்த அரசே தானாக முன் வந்து செஞ்சிடணும். ஆனால் அப்போ செய்யாமல் இப்போ செய்யறதோட நோக்கம் என்னென்னா அங்கே சலசலப்பு. இப்போ பொன்முடி தரப்புலேருந்து கேட்டால் நானும் தான் பேசினேன், அந்த ஆளும் தான் பேசினார், ஆனால் எங்கிட்ட மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதவியை பறிச்சிட்டிங்க, ஆனால் அவருக்கு மட்டும் கரிசனம் காட்டுறீங்க. அப்போ பொன்முடியை வந்து கூல் டவுன் பண்ணணும். இங்கே கம்யூனிட்டியும் இருக்குது சார். இதுக்கு பின்னாடி இவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் துரைமுருகன், அவர் உடையார் சமூகத்தை சார்ந்தவர். அப்போ இங்கே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு ஒரு நீதி அவருக்கு ஒரு நீதியா? வன்னியர் சமுதாயத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அவருக்கு மட்டும் பதவியை பறிக்காமல் அவர் வச்சிருக்கிறீங்க. அவரும் தான் பேசினார், நானும் தான் பேசினேன், நானாவது நல்லா இருக்கிறவங்களை பற்றி பேசினேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கே பேசினார், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல, என் மேலே மட்டும் நடவடிக்கை. அங்கே ஒரு சலசலப்பு நடக்குது, நீண்ட காலமாக நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ உதாரணம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இருந்த வந்து சுரேஷ் ராஜனுக்கு ஒரு வாரிய தலைவர் பதவி கொடுக்குறாங்க. அங்கே தள்ளுமுள் ஏற்கனவே இருக்குது. இப்போ வந்து கேட்டால் அவர் வந்து மனோ தங்கராஜுக்கு வந்து கேட்டால் மீண்டும் அமைச்சரோடு சேர்த்துக்கிறாங்க. அங்கேயும் ஒரு தள்ளுமுள் இருக்குது. நீ பெரியவனா நான் பெரியவனா மனோ தங்கராஜுக்கும் சுரேஷ் ராஜனுக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இப்போ 2 தரப்புலையும் வந்து பகிர்ந்தளிக்கப்படுது. என்னன்னு கேட்டால் நீ வாரிய தலைவர் எடுத்துக்க, நீ அமைச்சர் பதவி எடுத்துக்கணும். ஸோ இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அமைச்சர் நான் வெவ்வேறு மாவட்டங்களாக இருந்தால் கூட ஒரு மூத்த அமைச்சர் இருவருமே சர்ச்சைக்குரிய பேச்சு தான், 2 பேருமே ஒரே குற்றம் தான் 2 பேருக்கும். ஆனால் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதவியை பறிக்கிறதும் இன்னொருத்தருக்கு வந்து பதவி இறக்கம் பண்ணுறாங்கன்னா அந்த பதவி இறக்கம் பண்ணதும் 2 வார காலம் இடைவெளி ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொன்முடி தரப்புலேருந்து கொடுக்கப்படக்கூடிய வந்து நெருக்கடிகள், அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள், அழுத்தங்கள், அங்கே பொறுமல்கள், புலம்பல்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொன்முடியை வந்து கூல் டவுன் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும் கேட்டால் குறைஞ்சபட்சம் இலாகாவிலிருந்து கொஞ்சம் வந்து சில அவருக்குள்ள அதிகாரங்களை கொஞ்சம் பறிக்கணும் கேட்டால் இப்போது வளம் கொழிக்கக்கூடிய பணம் கிடைக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊழல் எளிதாக நடக்கக்கூடிய அந்த கனிம வளத்துறையை வந்து கேட்டால் அவர்கிட்ட வந்து பறிக்கிறதன் மூலமாக கொஞ்சம் அவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகாரத்தை குறைக்கிறாங்க. இது வந்து பொன்முடி தரப்பில் ஒரு கூல் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆனால் பொதுவாக மக்கள் பார்வையில் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவாரியான ஒரு மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவர் பேசுறது என்னதான் அவர் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அப்படின்னா எப்படி வந்து பொன்முடி பதவி எப்படி பறிக்கப்படுதோ அதே மாதிரி வந்து துரைமுருகன் பதவி பறிச்சிருந்தாங்கன்னாக்கா முதலமைச்சருக்கு ஒரு நல்ல பெயர் கிடைச்சிருக்கும். இப்போ இதில் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அமைச்சரவை மாற்றம் நடந்து 2 வாரத்துக்குள்ளார மீண்டும் இலாகா மாற்றம் நடக்கிறது அப்படின்னா அப்போ திமுகவில் பொறுத்த வரைக்கும் இது போன்ற பிரச்சனைகள் வந்து உள்ள அதிகமாக இருக்கு. ஸ்டாலின் அப்பப்போ அமைச்சர்களை மாற்றக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எளிதான விமர்சனங்களை முன்வைக்கலாம். அப்போ இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு தானே? திமுகவுக்கு பின்னடைவு சார். இப்போ உதாரணம் சொல்லுங்க, இந்த ஒரு விஷயம் மட்டும் எடுத்துங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய வேலையை எதிர்க்கட்சிகள் வந்து கடுமையான விமர்சனங்கள் செய்யக்கூடிய வந்து இந்த அரசு மீது வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பளிக்கக்கூடிய அமைச்சர்கள் சில பேர் இருக்கிறாங்க.
அதான் வாயை விடக்கூடிய அமைச்சர்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா முதல்ல துரைமுருகன் தான் வருவார். ஏன்னா அவருக்கு எந்த பார்வையும் கிடையாது. ஒரு மூத்த அமைச்சர். ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லுங்க. 2007 டாக்டர் கலைஞர் வந்து என்ன செய்யறன்னு கேட்டிங்கன்னா, ஏசியாவிலேயே பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காது கேட்காதவர்களுக்கு வந்து தனியாக ஒரு கல்லூரி, காது கேட்காதவருக்கு தனியாக கல்லூரினா அந்த இருக்கிற கல்லூரியே தனி பாடம் பிகாம் படிக்கிறதுக்கு ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வராரு. அது சென்னை புகழ்பெற்ற பிரசிடென்சி காலேஜில் தான் கொண்டு வராங்க. சென்னை மாநில கல்லூரியில் கொண்டு வராங்க. 2007 கொண்டு வராங்க. 2007 கொண்டு வந்துட்டு அங்கே மாற்றுத்திறனாளிகள் காது கேட்காதவருக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு கணிதம் அதற்குன்னா வணிகவியல் படிக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் கிராஜுவேட் கிடையாது, அது மேற்படிப்பு கிடையாது, எம்காம் கிடையாது. அதை 2021 வந்து பார்த்தீங்கன்னா வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் இதே பொன்முடி இருக்கிறாரு. இவருடைய முதலமைச்சர் அறிவுறுத்தல் பேரில் கொண்டு வராங்க பாடத்திட்டம். எம்காமுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு அளிக்க. இதுக்கு முன்னாடி பிகாம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த எம்காம் படிக்கிற வந்து மாணவர்களுக்கு நிதியம் ஒதுக்கீடு செய்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல கட்டிடங்கள் உருவாக்குறதுக்கு சில திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எம்காம் படிப்பு இருக்கிறத தவிர அந்த வந்து மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து கேட்டால் வாத்தியார்கள், நான் சொல்ல கேட்டால் ப்ரொஃபஸரும் சரி லெக்சரர்கள் கிடையவே கிடையாது. இருக்கிற ஏற்கனவே பிகாமில் இருக்கிற அந்த லெக்சரர்களே வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. வாத்தியார்களே இல்லை. அப்போது முதலமைச்சருக்கு பார்வை இருக்குது, செயல்படுத்தக்கூடிய அமைச்சர்கள் பொன்முடிக்கு அந்த அக்கறை இல்லை, அதுக்கு அடுத்த ஒரு அமைச்சர்களுக்கும் அந்த அக்கறை இல்லை. அப்போ இவங்க நீக்கம் என்பது சரியானது தான். அப்போ அப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை வந்து பார்த்தீங்கன்னா கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி ஏற்கனவே அக்கறையின்மையின் காரணமாக வாத்தியார்கள் இல்லாமல் ப்ரொஃபஸரோ லெக்சரரோ இல்லாமல் மாநில கல்லூரியிலே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த மாணவர்கள் இருக்கிறாங்க. வாத்தியார்கள் இல்லாமல் நீங்கள் கட்டிடம் கட்டலாம், பாடத்திட்டங்கள் கூட இருக்குது, ஆனால் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாத்தியார் கிடையாது. அப்படியான வந்து சென்னை மாநில கல்லூரி, சென்னையில் அதுவும் வந்து தினதோறும் வந்து முதலமைச்சர் வந்து போகக்கூடிய அந்த சாலை பீச் வந்து கடற்கரை சாலை அங்கே இருக்குது. ஸோ அந்த கல்வி அப்போது இவங்களுக்கு எந்த மாதிரியான நம்ம தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் மீது எந்த மாதிரியான பார்வை இருக்கும்? இங்கே அமைச்சர்கள் நீங்கள் திட்டம் கொண்டு வரலாம், அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான அந்த வேலைகளை செய்யாமல் வெறும் திட்டம் வெறும் பேரளவில் எழுத்தளவில் நோட் ஃபைலில் மட்டுமே இருந்தால் போதுமா? அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த அமைச்சர்களுக்கு இது உச்சபட்சமாக இருக்கட்டும்னா மாற்றுத்திறனாளி குறித்து ஒரு கொச்சையான பேச்சு, வந்து அவதூறான பேச்சுகளை அசிங்கமாக கேவலப்படுத்துகிற பேச்சை தான் வந்து பேசியிருக்காரு. அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா தண்டனைன்னு தான் சொல்ல முடியாது, தண்டனை கூட சொல்ல முடியாது. கேட்டிங்கன்னா இருக்கிற இலாகா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்ஷன் மட்டும் எடுத்திருக்காங்க. என்னன்னு கேட்டால் ஒரு பிரிவு மட்டும், கனிமவளத்துறையை மட்டும் இவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் அமைச்சரவை இருக்குது. ஆனால் என்னை கேட்டால் துரைமுருகன் வந்து கேட்டினா அந்த பதவியை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக ஒரு விடுவிக்கணுன்றது தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் 4 ஆண்டுகள் வெற்றி பயணமாக நம்முடைய சாதனைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ 5வது ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். 4 ஆண்டு சாதனைகளுக்காக பல்வேறு இடங்களில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழாவும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 4 ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நேரங்களில் தொடர்ச்சியாக 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி அமைச்சரவை மாற்றம், 4 ஆண்டுகள் செய்யாத அமைச்சரவை மாற்றத்தை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய வேலையில இறங்குறாரு. நான் என்ன கேட்கிறேன், சாதனைகள் செய்யக்கூடிய அரசு, அந்த அரசை சார்ந்த அமைச்சர்கள் சாதனை பண்ணவங்களை எதுக்காக மாற்றணும்? ஒரு கேள்வி இல்ல, அதுதான் ஒரு கேள்வி இருக்குது. 4 ஆண்டு சாதனை பண்ணவங்களை எதுக்காக மாற்றணும்? இப்போ அரசு சாதனை செய்யுது, முதலமைச்சர் பெருமிதம் கொள்றாரு, ஆனால் அந்த அமைச்சர்கள் எதுக்காக மாற்றப்படுறாங்க? அப்போ அங்கேயே உங்களுக்கு தெரியுதுல்ல, இங்கே வந்து குறைகள் மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சாதனை தாண்டி முதலமைச்சருக்கு சோதனை இருக்குன்றது உண்மை. ஏன்னா வேதனையும் சேர்ந்தே இருக்குது. கடந்த காலத்தில் பல அறிவுறுத்தல்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் எந்த அமைச்சரும் கேள்விக்கு அதை வந்து செவி மடுக்கவே இல்லை. அதுக்கு காரணம் சமீபத்தில் ப்ளீச்சிங் பவுடர் மேட்டர் உங்களுக்கு தெரியும். ஒரு மேயர் கூட வந்து முதலமைச்சர் வந்து சொல்லக்கூடிய அறிவுறுத்தல்கள் கேட்குற மனநிலையில் இல்லை. அடுத்த அமைச்சர் எந்த அமைச்சர் என்ன பிரச்சனை கொண்டு வருவாங்களோன்ற அது வந்து கேட்டால் முதலமைச்சருக்கு மட்டுமே இல்லை, சாதாரண மக்களுக்கு கூட அந்த ஒரு பதற்றம் இருக்குது. அடுத்த அமைச்சர் என்ன பிரச்சனை கொண்டு வருவாங்க. இதில் எங்கே சாதனை? நீங்கள் உண்மையிலேயே சாதனை பண்ணி தான் அதுக்கு தான் ஒரு சின்ன ஒரு மேற்கோள் காட்டி சொல்கிறேன். நான் சென்னை மாநில கல்லூரியில் வந்து கேட்டால் இதே முதலமைச்சர் அவர்களும் கடந்த ஆண்டு முதலமைச்சர் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் ஒரு விழாவில் கலந்துக்கிட்டு, நான் அந்த விழாவில் நானும் கூட போயிருந்தேன். அந்த விழாவில் முதலமைச்சர் அறிவித்த அந்த நிதி திட்டங்கள் அறிவித்தார். அதே மாதிரி கட்டிடங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது. பாடத்திட்டம் கூட எம்காம் பாடத்திட்டம் மாற்றுத்திறனாளி கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்று வரையில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெக்சரர்கள் கிடையாது, விரிவுரையாளர்களோ அல்லது வந்து பேராசிரியர்களோ கிடையாது. இருக்கிறவங்களாம் ரிட்டையர் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற வந்து பிகாம் சொல்லிக் கொடுக்குற அந்த வந்து வாத்தியார்களும் ரிட்டையர் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் புதுசாக யாரையும் நியமனம் பண்ணவும் இல்லை. இதுதான் நிலை. இதில் எங்கே சாதனை இருக்குது? மாற்றுத்திறனாளிகளுக்கே சாதனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து போய் சேரலன்னு சொல்கிறேன் நான். அதாவது கேட்டால் முதலமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு கவனமின்மை இருக்குது. கவனமின்மைனா அவருடைய பார்வைக்கே போகாமல் பல வந்து பிரச்சனைகள் இங்கே இருந்துகிட்டு இருக்குன்றது இது வந்து ஒரு உதாரணமாக சொல்ல முடியும். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.